வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ காரோட சீட் கோடு, அப்புறம் வந்தே பாரத்தோட சீட் கோடு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கிராணி மூலம் எப்படி ஆன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் எல்லாம் கேட்டுக்கிட்டே ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ நியூவாக ஒரு கார் வரப்போகுது. ஸோ அந்த காரை போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதோட சீட் கோடை ரிவீல் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஸோ இப்போ கார் எடுத்து டர்ரு சர்புருன்ட்டு இப்போ கிளம்பியாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூ கார் வந்தாலும் ஷோரூமில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிவீல் பண்ணுவோம். ஸோ அந்த ஷோரூம் தான், கார் ஷோரூம் தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம். ஸோ போயிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மால் கார் மக்களே, நம்ம ஊரில் ஒரு குட்டி கார் ஓடும். ஸோ அதோட குட்டி கார் எந்த காருமே இல்லை நம்ம ஊரில். ஸோ அந்த கார் என்னன்றது இருக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த காரை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, ரெடி, 3, 2, 1. ஸோ நம்ம ஊரில் ஓடுற ஆல்டோ மாருதி சுசுகி 800 மக்களே. ஸோ இந்த கார் வந்து ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி காரு. ஸோ இந்த கார் தான் நம்ம கேமில் வரப்போகுது அடுத்த அப்டேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ ஆமாம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் அப்டேட் தான். இன்னும் இந்த கார் நம்ம கேமில் வரல, சீட் கோடு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எப்படி வரும், நம்மளுக்கு சீட் கோடாக வருமா, இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூலில் வந்து லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சீட் கோடு எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. மேபி நம்மளுக்கு இது ஆர்ஜிஎஸ் டூலில் வந்து ஃபைல் கொடுத்து அதில் லோட் பண்ணுற மாதிரி வரும் மக்களே. ஸோ லோட் பண்ணோடனே இந்த கார் வந்துடும். அப்புறம் நம்ம ஏறி உக்காந்துட்டு ஸோ ஜாலியாக சவாரி பண்ணுற மாதிரி தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி சான்ஸ் இருக்குது 50-50 சீட் கொடுக்கும், அதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூ ட்ரெயின் அப்டேட் கண்டிப்பாக வரப்போகுது மக்களே. ஸோ அந்த அப்டேட்டில் என்ன ட்ரெயின் வரப்போகுது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேமில் 2 ட்ரெயின் இருக்குது. ஸோ ஒன்று பேசஞ்சர் ட்ரெயின், அடுத்தது இந்த கூட்ஸ் ட்ரெயின். இப்போ நம்மளுக்கு வரப்போகிறது இந்த வந்தே பாரத் ட்ரெயின் மக்களே. ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரவே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு மாடர்ன் ட்ரெயின். நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், வந்தே பாரத் நம்ம இந்தியாவில் வர ட்ரெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மேபி இதுக்கு வர சான்ஸ் அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ இது வந்து சீட் கோடு மூலிமா வருமானலாம் கேட்டிங்கன்னா சீட் கோடெலாம் கிடையாது. ஸோ இது நம்ம கேமில் ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஓட்டுற மாதிரி தான் வரும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 அப்டேட்க்கு அப்புறம் வர சான்ஸ் இருக்குது மக்களே. ஓ மை காட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடு வந்தே பாரத் ட்ரெயினும், ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஒரு பெரிய 2 ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மக்களே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள ட்ரெயினில் ஆளுங்க யாரும் இல்லாதனால, பேசஞ்சர் இல்லாதனால சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கவுந்து கிடக்குது. சரி, ஓகேட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இருக்க ஒரு 2 பயங்கரமான பிளேஸோட சீட் கோடு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டு பத்லோட சிட்டி. ஸோ இது ஆக்சுவலாக சீட் கோடில் எதுவுமே கிடையாது, லிங்க் தான். ஸோ இந்த லிங்க் இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிட்டி வந்துடும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஃபுர்ஃப்ரீ நகர் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த லிங்க் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுர்ஃப்ரீ நகர் வந்துடும். அப்போ அங்கே மோட்டு பத்லாம் நீங்கள் போய் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் இதோட சிட்டியோட லிங்க் வேணா லிங்க் அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்பிச்சிடுவோம். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக கமெண்டில் லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ LINK அப்படின்னு பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தாச்சு, ஃபுர்ஃப்ரீ நகரை பார்த்தாச்சு. அடுத்தது பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அடப்பாவி மொட்டை அடித்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டே பழந்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகிறோம். அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட தான். எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நைட்டு 12 மணிக்கு, இப்போ 12 மணி அவுட் இருக்குது மக்களே. ஸோ 12 மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கிறேன், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிவிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுகாட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். அங்கே சுடுகாட்டில் வந்து நடுவில் ஒரு பெரிய பேய் வீட்டு இருக்கு மக்களே. அந்த பேய் வீட்டில் உண்மையாகவே 12 மணிக்கு பேய் வருதுன்றாங்க. பேய் வருது அப்படின்ற எங்களோட போகிற வழியிலேயே இப்போ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ரைட்ரா. ஸோ 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் வரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, ஸோ உள்ளே போயிட்டு பேய் இருக்குதா இல்லை வேறு ஏதோ இருக்குதா அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ற மக்களே. ஸோ இதுதான் மக்களே அந்த சுடுகாட்டில் இருக்கிற பெரிய பேய் வீடு. ஸோ இந்த பேயோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க இந்த பேய் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது மக்களே. ஏதோ பேய் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ வாங்க அந்த பேயா நாம்பளா அப்படின்ட்டு ஒரு கை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு, என்ட்ரி உள்ளே விட்டாச்சு. இதுக்கு மேலே எவன் வந்தாலும் சரி லெஃப்ட்டில் விட்டு ரைட்டில் வாங்கி விட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ பாருங்கள் யார் அது ஏதோ இருட்டில் யாரோ நின்றுக்கிறாங்கப்பா. எப்பா யார் வீட்டு சமையல்காரங்களாப்பா, யார் அது? அத்தாடி கிராணி, ஓ மை காட், ஒரு அடியா பிள்ளை ஓடி பிள்ளை, இந்த வீட்டில் போய் உண்மையாகவே இருக்குது, ஓடு 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 அப்போடா அப்படின்னு தப்பிச்சாச்சு மக்களே. இதை இங்கே ஒரு சேனலுக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டி தான். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா இது எங்கடா மேக்கு கூறம்பே ஐயோ போச்சுடா சூறாக விட்டானுங்கடா. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.